தமிழ்நாட்டில் 6 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். வடசென்னை வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 115.58 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஆன்மீகத்தை வெறுக்கக்கூடாது என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு. எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை கொண்டது திமுக என நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு கருத்து. தான் தோன்றித்தனமாக செயல்படும் அண்ணாமலையின் பதவி விரைவில் பறிக்கப்படும். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி ஆரூடம். தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை தரக்குறைவாக பேசிய நிலையில் தமிழிசை கருத்து. கன்னியாகுமரி மக்களவை தொகுதி வேட்பாளர் பட்டியலில் எனது பெயர்தான் முதலில் இருந்தது. பொன் ராதாகிருஷ்ணன் பிடிவாதமாக இருந்ததால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக விஜயதாரணி தடாலடி. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. சுங்க கட்டண உயர்வுக்கு சீமான், அன்புமணி உள்ளிட்டோர் கண்டனம். கோவையில் அண்ணாமலைக்கு தேர்தல் வேலை செய்து கொடுத்த பிரபாகர் டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமனம். சைலேந்திர பாபுவை நிராகரித்த ஆளுநர் பிரபாகரை நியமித்ததால் தமிழர்களுக்கு இனி அரசு வேலை கிடைக்காது என சீமான் கருத்து. பேடிஎம் நிறுவனர் விஜய்சேகர் சர்மாவுக்கு செபி நோட்டீஸ். செபி நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து பேடிஎம் நிறுவனத்தின் பங்குகள் 9% சரிவு. நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி கோலாகல கொண்டாட்டம். கிருஷ்ணர் ஆலயங்களில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்பு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.